சிக்காகோவிலுள்ள கண்காட்சி சாலைகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், கலைக்கூடங்கள் என்று பல இடங்களையும் சுற்றி பார்த்தார். இதன் மூலம் மேலை நாட்டு வாழ்க்கை முறையையும் அதன் அடிப்படை நீரோட்டத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்தார். ஒரு சிறந்த கலைப்படைப்பு, கலைநயமிக்க கட்டிடம், ஆற்றலின் அற்புத வெளிப்பாடு என்று எதையாவது அவர் செல்லும் வழியில் காண நேர்ந்தால் அப்படியே நின்று பார்த்து ரசித்து அதில் ஆழ்ந்து விடுவார். இந்திய வாழ்க்கையுடன் ஒன்று கலந்து அதன் ஆழங்களை உணர்ந்தது போலவே இங்கும் மேலை நாட்டு வாழ்க்கையின் ஆழங்களை உணர முயன்றார் அவர். ஒரு நாள் பிற்பகலில் எமிலி சுவாமிஜியை ஒரு பாடல் நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்றார். சுவாமிஜி மிகுந்த கவனத்துடன் பாடல்களை கேட்டார். ஆனால் ஏனோ தலையை சற்று ஒரு புறமாக சாய்த்தபடி முகத்திலும் ஒரு புரியாத பாவனையுடன் அமர்ந்திருந்தார். நிகழ்ச்சி முடிந்ததும் எமிலி அவரிடம், நிகழ்ச்சியை ரசித்தீர்களா என்று கேட்டார். ரசித்தேன் என்று இழுத்தார் சுவாமிஜி. ஏன், என்ன விஷயம் என்று கேட்டார் எமிலி. சுவாமிஜி கூறினார், 2 விஷயங்கள் எனக்கு புரியவில்லை. முதலில் அவர்கள் செய்த அறிவிப்பு, இதே நிகழ்ச்சி நாளை மாலையும் நடைபெறும் என்றார்கள். பிற்பகல் பாடலை எப்படி மாலையில் கேட்க முடியும்? இந்தியாவில் காலை, பிற்பகல், மாலை, இரவு என்று ஒவ்வொரு நேரத்திற்கும் குறிப்பிட்ட ராகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பண்புகள் உள்ளன. ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை. பிற்பகல் ராகத்தை மாலையில் ரசிக்க முடியாது. மற்றொன்று, இந்த இசையில் இடைவெளி ஏராளம் இருப்பது போல் தோன்றுகிறது. அதனால் இனிமை குறைவாக தெரிகிறது. துளைகளுடன் கூடிய பதார்த்தம் ஒன்றை, ஸ்விஸ் சீஸ், காலையில் எனக்கு சாப்பிட தந்தீர்களே, அதுபோல் உள்ளது இந்த இசை. அதே வேளையில் மேற்கத்திய இசையின் பெருமையையும் சுவாமிஜி உணர்ந்தே இருந்தார். தமது நண்பரான பிரியநாத் சிங்கரிடம் பேசும்போது, நம்மிடம் இல்லாத ஒரு இயைபின் நிறைவு அதில் இருக்கும். ஆனால் அதில் பழக்கப்படாத நம் காதுகளுக்கு அது இனிமையாக இருக்காது. அவர்கள் வெறுமனே நரி போல் ஊளையிடுவதாகவே நானும் எண்ணியிருந்தேன். அதை நுட்பமாக கவனித்து கேட்டு புரிந்து கொள்ள ஆரம்பித்த போது திகைத்து போனேன். மெல்ல மெல்ல அதனால் மிகவும் கவரப்பட்டு விட்டேன். எல்லா கலைகளின் விஷயமும் இப்படியே. மேலோட்டமாக ஒரு முறை பார்ப்பதால் உன்னதமான ஓவியங்களில் எதுவும் புரிந்து கொள்ள முடியாது. கண்கள் அந்த வழியில் சிறிதேனும் பழகாவிட்டால் அதன் நெளிவு சுழிவுகள் எதனையும் அறிய இயலாது என்று கூறினார். இந்த நாட்களில் உலகின் மாமேதைகள் பலர் உலக கண்காட்சிக்கு வந்திருந்தனர். அவர்களில் பல சிந்தனையாளர்களும் விஞ்ஞானிகளுடனும் சுவாமிஜிக்கு தொடர்பு ஏற்பட்டது. சர்வமத மகாசபைக்கு முன்பு சிக்காகோவில் ஆகஸ்ட் 21 முதல் 25 வரை நடைபெற்ற மின்சாரம் பற்றிய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்த விஞ்ஞானிகளுக்கு சுவாமிஜி அறிமுகப்படுத்தப்பட்டார். மின்சாதனத்தை கண்டுபிடித்தவரான பேராசிரியர் எலிஷா கிரேயும் அவரது மனைவியும் தங்கள் வீட்டில் இதற்கான விருந்திற்கு ஏற்பாடு செய்தனர். சிக்காகோவிலிருந்து சுமார் 90 மைல் தொலைவில் வெர்மிலன் நதியின் கரையில் ஸ்ட்ரீடர் என்ற ஊரில் அவரது வீடு அமைந்திருந்தது. இந்த கூட்டத்தில் மிக சிறந்த இயற்பியல் விஞ்ஞானிகளான கெல்வின் பிரபு, பேராசிரியர் ஹெர்மன் வோன் ஹெம்ஹோல்ட்ஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மின்சாரம் பற்றி சுவாமிஜி கொண்டிருந்த அறிவு அந்த விஞ்ஞானிகளுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது. பிரபல பகுத்தறிவுவாதியும் சொற்பொழிவாளருமான இங்கர்சாலை சுவாமிஜி சிக்காகோவில் சந்தித்தார். அவரும் சுவாமிஜியால் கவரப்பட்டார். சுவாமிஜியுடன் அவர் பலமுறை கருத்து பரிமாற்றங்களும் செய்தார். சுவாமிஜியின் துணிச்சலும் ஒளிவு மறைவற்ற பேச்சும் அவரை திகைக்க வைத்தன. ஒருமுறை அவர் சுவாமிஜியிடம் நேரடியாகவே, சுவாமிஜி புதிய கருத்துக்களை கூறும்போதும் அமெரிக்க சமுதாயத்தின் பழக்க வழக்கங்களையும் மக்களையும் விமர்சிக்கும் போதும் சற்று கவனமாக இருங்கள் என்று எச்சரித்தார். ஏன் என்று கேட்டார் சுவாமிஜி. அதற்கு இங்கர்சால் கூறினார், நீங்கள் ஒரு மத போதகராக 50 வருடங்களுக்கு முன்பு இங்கே வந்திருந்தால் உங்களை தூக்கில் இட்டிருப்பார்கள் அல்லது உயிரோடு கொளுத்து இருப்பார்கள். இன்னும் சில காலம் முன்பாக இருந்தால் கல்லெறிந்தே உங்களை வெளியேற்றி இருப்பார்கள் என்றார். சுவாமிஜி அதிர்ந்து போனார். அமெரிக்காவில் இத்தகைய மதவெறியும் குறுகிய மனப்போக்கும் இருந்திருக்கும் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. சுவாமிஜியும் இங்கர்சாலும் பலமுறை கருத்துக்களை பரிமாறிக்கொண்டாலும் கொள்கை அளவில் இருவரும் வேறுபட்டிருந்தார்கள். இங்கர்சால் மதங்களை நம்பாதவர், கடவுளை சந்தேகிப்பவர். சுவாமிஜி மிகவும் புராதனமான இந்து மதத்தை சேர்ந்தவர்.
பிற மதங்களும் உண்மை என்று ஏற்றுக்கொள்பவர், வாழ்க்கையையே கடவுளிடம் ஒப்படைத்து வாழ்பவர். ஒரு நாள் இங்கர்சால் சுவாமிஜியிடம், உலகை அனுபவிக்க வேண்டும், உலகத்திலிருந்து எவ்வளவு பெற முடியுமோ அவ்வளவையும் பெற்றுவிட வேண்டும், ஆரஞ்சு பழத்தை ஒட்ட பிழிவது போல் கடைசி சொட்டு வரை உலகை அனுபவிக்க வேண்டும். ஏனெனில் இந்த வாழ்க்கை ஒன்றுதான் நமக்கு உறுதியாக தெரியும். இனி ஒரு வாழ்க்கை உண்டோ இல்லையோ யார் கண்டது என்று கூறினார். அதற்கு சுவாமிஜி பதிலளித்தார், நீங்கள் சொல்வதை நான் முற்றிலுமாக ஒப்புக்கொள்கிறேன். என்னிடமும் பழம் இருக்கிறது. நானும் சாறு முழுவதையும் பிழிந்தெடுக்கவே விரும்புகிறேன். பழங்களை தேர்ந்தெடுப்பதில்தான் நம்முடைய வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் ஆரஞ்சை விரும்புகிறீர்கள், நான் மாம்பழத்தை விரும்புகிறேன். இந்த உலகத்தில் சாப்பிட்டு குடித்து சிறிதளவு விஞ்ஞான அறிவோடு வாழ்ந்தால் போதுமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் எல்லோருக்கும் இந்த கருத்து பிடிக்க வேண்டும் என்று சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை. அத்தகைய கருத்து எனக்கு ஒன்றுமே இல்லை. ஓர் ஆப்பிள் எப்படி தரையில் விழுகிறது அல்லது ஒரு மின்னோட்டம் எப்படி என் நரம்புகளை பாதிக்கிறது என்பதை பற்றி மட்டுமே அறிய வேண்டுமென்றால் அதைவிட நான் தற்கொலை செய்து கொள்வேன். பொருட்களின் மையத்திற்கு செல்லவே நான் விரும்புகிறேன். அவற்றின் உட்பொருளை தெரிந்து கொள்ளவே விரும்புகிறேன். வாழ்க்கையின் வெளிப்பாட்டை நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறீர்கள், ஆனால் நானோ வாழ்க்கையையே ஆராய்கிறேன். அதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு சுவாமிஜி தொடர்ந்தார். உலகமாகிய ஆரஞ்சு பழத்தை ஒட்ட சாறு பிழிய வேண்டும் என்று கூறினீர்கள். அதுவும் எனக்கு உடன்பாடுதான். அதற்கும் உங்கள் வழியை விட சிறந்த வழி எனக்கு தெரியும். அந்த வழியில் நான் மிக அதிகமாக சாறு பெறுகிறேன். எனக்கு மரணம் இல்லை என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் அவசரப்படுவதில்லை. இறந்து விடுவேனோ என்ற பயம் இல்லாததால் நான் நிதானமாக சாறு பிழிகிறேன். எனக்கு கடமைகள் இல்லை. மனைவி, மக்கள், சொத்து, சுகம் என்ற பந்தங்கள் எதுவும் இல்லை. அதனால் ஆண்கள், பெண்கள் அனைவரையும் என்னால் நேசிக்க முடியும். ஆகா, மனிதனை கடவுளாக எண்ணி நேசிக்கின்ற அந்த ஆனந்தத்தை நினைத்து பாருங்கள். இந்த வழியில் ஆரஞ்சை பிழிந்து பாருங்கள். 1,00,000 மடங்கு அதிக சாறு பெறுவீர்கள். இந்த முறையில் கடைசி சொட்டு வரை உங்களுக்கு கிடைக்கும். சுவாமிஜியை சந்தித்து தங்கள் வாழ்க்கையை பொருள் நிறைந்ததாக உணர்ந்தவர்களில் ஒருவர் எம்மா கால்வே. அவர் அப்போது புகழின் உச்சியில் இருந்த ஓர் ஓபரா பாடகி. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அவர் அங்கும் இங்கிலாந்திலும் மிக பிரபலமான பாடகியாக விளங்கினார். புகழின் உச்சியில் இருப்பவர்களின் வாழ்க்கை சோகம் நிறைந்ததாக இருப்பது பொதுவான உண்மை. கால்வேயும் இதற்கு விதிவிலக்காக இருக்கவில்லை. அனைத்து சோகங்களையும் அடக்கி கொண்டு நான் பிறருக்காக பாடுபடுகிறேன் என்று ஒருமுறை அவர் கூறியதும் உண்டு. அத்தனை துன்பங்களிலும் துயரங்களிலும் அவருக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவரது ஒரே மகள். ஆனால் விதியின் கோரக்கைகள் விளையாட ஒரு நாள் திடீரென்று தீக்கிரையானாள் அந்த சிறுமி. ஒரு மேடையில் கால்வே பாடிக்கொண்டிருந்த போது இந்த செய்தி அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அங்கேயே மூச்சை ஆனார் அவர். அதன் பிறகு அவரது வாழ்க்கையில் பிடிப்பு எதுவும் இல்லாமல் போயிற்று. பல முறை தற்கொலைக்கு முயன்றார். கடைசியாக ஒரு நாள் அருகில் இருந்த ஏரி ஒன்றில் மூழ்கி உயிரை விடுவதென்று முடிவு செய்து வீட்டை விட்டு கிளம்பினார். ஏதோ ஒரு வசியத்திற்கு ஆட்பட்டவர் போல் அவரது கால்கள் தோழி ஒருவரின் வீட்டிற்கு அவரை இழுத்து சென்றன. இவ்வாறு ஒரு முறையல்ல பல முறை நிகழ்ந்தது. ஏரியை நோக்கி புறப்படுவார், ஆனால் தோழியின் வீட்டை அடைவார். ஆச்சரியம் அதுவல்ல, அந்த தோழியின் வீட்டில்தான் சுவாமிஜி தங்கியிருந்தார். அதுதான் ஆச்சரியத்திற்கு உரியது. இவ்வாறு சுவாமிஜியின் திரு சந்நிதியில் வந்து சேர்ந்தார் எம்மா கால்வே. சுவாமிஜி பேசும் முன் நீ பேசக்கூடாது என்று அவரிடம் கூறியிருந்தார்கள். அவர் அறைக்குள் நுழைந்த போது சுவாமிஜி தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். ஆரஞ்சு வண்ண உடை, பார்வை தரையை நோக்கி இருந்தது. ஒரு சில வினாடிகள் கழிந்தன. திடீரென்று அவர் தலையை தூக்காமலே பேச ஆரம்பித்தார். என் மகளே, என்ன குழப்பமான சூழ்நிலையில் உள்ளாய்? அமைதியாக இரு. அது மிகவும் இன்றியமையாதது. கால்வையின் பெயரை கூட அறியாத சுவாமிஜி இதனை சொல்லிவிட்டு அவரை பற்றியும் அவரது பிரச்சனைகளை பற்றியும் கவலைகளை பற்றியும் சொல்ல ஆரம்பித்தார். கால்வையின் நெருங்கிய நண்பர்களுக்கு கூட தெரியாதவை அவை. கால்வே கேட்டார், இவையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை பற்றி யாராவது உங்களிடம் முன்பே சொன்னார்களா? அமைதியான புன்னகை முகத்தில் தவள சுவாமிஜி நிமிர்ந்து பார்த்தார்.
முட்டாள்தனமான கேள்வி கேட்கின்ற ஒரு குழந்தையை பார்ப்பது போல் இருந்தது அந்த பார்வை. யாரும் சொல்லவில்லை. அது அவசியம் என்று நினைக்கிறாயா? மகளே, ஒரு திறந்த புத்தகத்தை படிப்பது போல் உன்னை நான் படிக்கிறேன். அனைத்தையும் மறந்துவிடு. உற்சாகமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. தேக ஆரோக்கியத்தை நன்றாக வைத்திரு. தனிமையில் அமர்ந்து உன் கவலைகளையே எண்ணிக்கொண்டிருக்காதே. உனது உணர்ச்சிகளை ஏதாவது புற வெளிப்பாடுகளாக மாற்று. உனது ஆன்மீக நலனிற்கு அது மிகவும் தேவை. உனது கலைக்கும் இது தேவை என்று கூறினார். இந்த சந்திப்பு கால்வையின் வாழ்க்கையில் புதியதோர் அத்தியாயத்தை தோற்றுவித்தது. அவரது மனதை குடைந்து கொண்டிருந்த குழப்பங்கள், சந்தேகங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் விடை பெற்றன. அவரது வாழ்க்கை மீண்டும் புத்துணர்ச்சியுடன் ஆரம்பித்தது. அவர் தமது கலை வாழ்க்கையை தொடர்ந்தார். அவர் ஒரு மகோன்னதமான பெண்மணி. வானளாவ உயர்ந்த பைன் மரம் ஒன்று சூறாவளியை எதிர்த்து போராடுவது மகத்தான காட்சி அல்லவா என்று அவரை பற்றி பின்னாளில் எழுதினார் சுவாமிஜி. சுவாமிஜி எந்த ஹிப்னாட்டிஸ் ஆற்றலையோ மெஸ்மரிச ஆற்றலையோ பயன்படுத்தவில்லை. அப்படியானால் எனது வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றத்தை தந்த அந்த ஆற்றல் எது? அது அவரது நல்லொழுக்கத்தின் ஆற்றல், அவரது மன தூய்மை, அவரது திட சித்தம் என்று எழுதுகிறார் கால்வை. ஒரு நாள் சுவாமிஜி கால்வையுடன் பேசிக்கொண்டிருந்த போது மரணமில்லா நிலை பற்றி கூறினார். ஒருவர் தனது தனித்துவத்தை இழந்து பிரபஞ்ச உணர்வுடன் ஒன்றுபடுகின்ற நிலையே அது என்று விளக்கினார். ஐயோ என்று அதிர்ந்து போய் கூவினார் கால்வை. சுவாமிஜி, அந்த நிலை எனக்கு வேண்டாம். எனக்கு என் தனித்துவம் வேண்டும். நான் ஒரு தனிநபர் என்ற நிலையிலேயே நான் எப்போதும் இருக்க வேண்டும். எவ்வளவு சாதாரணமான நிலை என்றாலும் எனக்கு இது போதும். எனக்கு பிரபஞ்ச உணர்வும் வேண்டாம், எல்லையற்ற ஒருமை நிலையும் வேண்டாம். இது பற்றியெல்லாம் கேட்கவே எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறினார் அவர். ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துவது போல் கால்வைக்கு உண்மையை புரிய வைத்தார் சுவாமிஜி. இதோ பரமா, ஒரு நாள் மழைத்துளி ஒன்று கடலில் விழுந்தது. பரந்த கடலில் தன்னை தனியாக கண்ட மழைத்துளி உன்னைப் போலவே பயந்து போய் அழ ஆரம்பித்தது. அதை கண்ட கடல் சிரித்தது. பிறகு அந்த மழைத்துளியிடம், நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. எங்கே நான் இல்லாமல் போய்விடுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்றது மழைத்துளி. உறக்க சிரித்தது கடல். பிறகு கனிவுடன் அந்த மழைத்துளியிடம் கூறியது, உனது பயத்திற்கு காரணம் எனக்கு புரியவில்லை. நீயும் உன் போன்ற எண்ணற்ற உன் சகோதர மழைத்துளிகளும் சேர்ந்ததே நான். எனவே நீ என்னிடம் சேரும்போது உண்மையில் நீ உன் சகோதர சகோதரிகளுடன் இணைகிறாய். துளியாக இருந்த நீ கடலாக மாறுகிறாய். கடலாக இருந்து பலனளிப்பது மட்டுமல்ல, ஒரு நாள் நீ நினைத்தால் ஒரு சூரிய கிரணத்தை பற்றி கொண்டு மேலே சென்று மீண்டும் மழைத்துளியாகிய பூமியில் விழுந்து உலகின் தாகத்தை தணிப்பாய். உயிரினங்களுக்கே ஒரு வரப்பிரசாதம் ஆவாய். அதுபோலவே தனித்துவத்தை இழப்பது என்பது உண்மையில் பெரிய தனித்துவத்தை அடைவது என்பதை அவருக்கு புரிய வைத்தார் சுவாமிஜி.